எப்பொருள் யார் யார்வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. வணக்கம் ஆனந்த் கணேஷ். சும்மா கவனிச்சா போதும். ஆனந்த் கணேஷ் கேக்குதா? சும்மா கவனிங்க, அவ்வளவுதான். ஒரு 5 நிமிஷம் அவ்வளவுதான். உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இதுல அந்த 29வது பாடம் அதை திருப்பி திருப்பி ஏன் படிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, அதுதான் 29வது பாடத்துக்கு முன்பாகவே நாசா விஞ்ஞானிகள், அதாவது நாசா விஞ்ஞானிகளா விண்வெளி விஞ்ஞானிகள், வேற ஒண்ணும் இல்லை, அவங்க வந்து பசி தாகத்தை கட்டுப்படுத்த முடியுமான்னு சோதனை பண்றாங்க. பசி தாகத்தை கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு சோதனை பண்றாங்க. அதுக்கு ஆமா, சோதனை பண்ண முடியும். ஏன்னா இயற்கையாகவே பசி தாகத்தை கட்டுப்படுத்துற தன்மை நமக்கு இயற்கையாகவே கொடுத்துருக்குது. ஆனா கல்வி நமக்கு தடை செஞ்சிருச்சு. கல்வி வெள்ளக்காரன் கல்வி தான். இப்ப நான் இந்தியாவில படிக்கிற அத்தனை கல்வியுமே மனிதனுக்கு எதிரான கல்வி தான். இந்தியாவில படிக்கப்படுகின்ற, இப்ப படிக்கிறான், பாடம் படிக்கிறோம், இங்கிலீஷ்ல படிக்கிறான், தமிழ்ல படிக்கிறோம், கன்னடத்துல படிக்கலாம், தெலுங்குல படிக்கிறோம், எல்லாமே வெள்ளக்காரனுடைய மதிப்பெண் கல்வி. என்னது மதிப்பெண் கல்வி? மதிப்பெண் சிலபஸ் அண்ட் எக்ஸாமினேஷன். சிலபஸ் எக்ஸாம். இப்ப நான் சொல்றது ப்ராஜெக்ட் அச்சீவ்மெண்ட். ப்ராஜெக்ட்னா இப்ப நான் உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுமா கொடுத்துருக்கேன், எந்த அளவுக்கு வெற்றி அடை. கொஞ்சம் சண்முகம் ஒரு நூல் கீழே இருக்குங்க. நம்ம பெங்களூர் ஆனந்த் கணேஷ் ஒரு நூல் மேலத்துங்க. சரிங்க. அங்க ஒண்ணுமே தெரியல. அவங்க பின்னாடி சேவருதான் தெரியுது, யாருமே எனக்கு தெரியல. அந்த முடி மட்டும் இன்னும் கொஞ்சம் மேல. இவர் பெங்களூர்காரங்க. நீங்க போன்ல கூட பேசலாம். கிட்டத்தட்ட 1 வருஷம் அவருக்கு பயிற்சி இருக்கு. 1 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அவருக்கு ஏதோ கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஒரே எல்லாம் வயிறு பிரச்சனை தாங்க. எல்லாருமே வயிறு பிரச்சனை தான். எல்லாம் இந்த வயிறு பிரச்சனை தான் புற்றுநோய் வரைக்கும் மாறுது. என்னது புற்றுநோய்? இப்ப புரியுதா? இந்த வயிற்று பிரச்சனை சரி பண்ணணும்னா யாருக்கு அடிமையா இருக்க தேவையில்லை. ஒரு குடும்பம்னாவே என்ன தெரியுமா அர்த்தம்? நிறைய விஷயம் இருக்கு. இதை ஏதோ விளையாட்டா நினைக்க முடியாது. இது வெறும் நோய் தீர்க்கிற, இப்ப நீங்களா நோய் தீர்க்கறதுக்கு வந்திருக்கிறீங்க. ஆனா நான் நோய் தீர்க்கறதுக்கு போறேன். என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதா என்ற வேலை. என்னுடைய வேலை என்ன தெரியுமா? என்னடா சொல்றான், பசி தாகத்தை கட்டுப்படுத்திட்டு. இப்ப நான் பசி தாகத்தை கட்டுப்படுத்தி இருக்கிறேன், சொற்பொழிவுல வாழ்றேன், அதெல்லாம் ரைட்டு தான். இது என்னடா ரகசியம் பார்த்தா, குடும்பத்தை எப்படி கொண்டுட்டு போகணும், குழந்தைகள் எப்படி உருவாக்கணும், இந்த குழந்தைகள் சக்தி எங்கிருந்து வருது, இது இயற்கையின் நோக்கம் என்ன, அடேங்கப்பா அது போகுது கடலுக்குள்ளேயே போயிட்டே இந்த தீர முடியாத போயிட்டே இருக்கு. அப்ப இதுக்கு முடிவே இல்லை. இந்த நீர் மருத்துவத்துக்கு முடிவே கிடையாது. நீங்க நினைச்சுக்கலாம் அதெல்லாம் கிடையாது. ஏன்னா இது ஆழமா, ஏன்னா இது பரிணாம அறிவியலோடு தொடரக்கூடியது. அங்கதான் வெங்கடேசன் ரொம்ப அற்புதமா காய் நகர்த்தி அப்படியே முடிச்சு போட்டு விட்டாரு. இந்த பரிணாம அறிவியல் முடிவே கிடையாதுங்கிறாரு. அதனாலதான் இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்யறப்ப இது நோய் தீக்கிற மாதிரி தான் இந்த தொழில் விட்டு தொலைச்சிருப்பேன் எப்பவுமே. எனக்கு இந்த பணம் சம்பாதிக்கிற ஐடியா எனக்கு கிடையாது. எனக்கு பணம் சம்பாதிக்கிறேன்னு எனக்கு எக்கச்சக்கமா ஐடியா இருக்கேன். 26 ஐடியா வச்சிருக்கேன். அப்பவே பணமே எனக்கு இல்லாத நாளே கிடையாது. அந்த அளவுக்கு நான் சம்பாரிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரியுது இந்த பணம் சம்பாதிக்கிறது தப்புடான்னு முடிவு பண்ணேன். என்னடா தப்பா பணம் சம்பாதிக்கிறோம், அதாவது உண்மையா பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கறதுதான் இந்த வெங்கடேசன் நூலை படிச்சுட்டு 29 தொழில் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாம் லாபகரமா பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே தூக்கி கீழே போட்டேன். இது தப்புடா அப்படின்னு நானே முடிவெடுத்தேன். அப்ப கையில பைசா பூரா போயிடுச்சு. நிறைய கந்து வெட்டி, அந்த வெட்டி, இந்த வெட்டி, மீட்டர் என்னென்னமோ சொல்றாங்கல்ல. ஆனா சின்ன அளவுல பண்ணுவேன். பெருசு யாரையும் இது வரைக்கும் நான் யாரையும் ஏமாத்தினது இல்லை. அதான் பெரிய விஷயமே. யாரையும் நமக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியாம யாராவது ஏமாந்துருக்கலாம் தெரியும். நான் தெரியாம யாராவது ஏமாத்திருக்கலாம் தவிர தெரிஞ்சு நான் யாரையும் ஏமாத்தினது கிடையாது. அதான் பெரிய விஷயம். வணக்கம். ஸ்ரீரங்கம் பஸ் அதுல ஏறி திரியானக்காவில இறங்கிருங்க. சரியா? ஃபோன் பண்ணுங்க. அது 5 நிமிஷத்துல நடந்து வந்துடலாம். 5 நிமிஷம் தான்.
ம். ஆ, யாரோ யாரோ உடம்பு சரியில்லையா அவங்க வரேன் என்ன ஆமா, ஆமா. யா- அதே நேரத்து சொன்னீங்கல்ல. ஆ அதே லேடி. அதே பாவம் யாராவது உடம்பு சரியில்லையா அவங்க எங்கிருந்து வர்றாங்க, மதுரையில இருந்து வர்றாங்க. நேத்து மட்டும் 10 தடவை ஃபோன் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை. அது இதை நான் பேசணும். அம்மா இதெல்லாம் அப்படி இல்லாம சொந்த விஷயமெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு. எனக்கு சொந்த விஷயம் தாங்க பெருசுங்குது. நான் சொன்னேன், "அம்மா, நான் வந்து ஒரு மருத்துவர் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன், உங்க சொந்த விஷயமெல்லாம் கேட்கக்கூடாது, அதெல்லாம் வந்து தப்புமா" அப்படின்னா. இல்லைங்கம்மா, அது ஏதோ உங்களுக்கு சொந்த பிரச்சனை. நான் சொன்னேன், அதெல்லாம் வயிறு தான் பிரச்சனை நான். வயிறு பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க குடும்பத்தை நல்லா நடத்தலாம். உண்மையாலுமே வந்து நமக்கு தேவை. அந்த அம்மா இப்பதான் புரிய வச்சேன், ஒரு 5 விழுக்காடு தான் உணவு தேவை, 95 விழுக்காடு இயற்கையிலிருந்து சக்தி எடுத்துக்குது. இன்னைக்கு இயற்கைப்படி இப்ப உங்களுக்கு இயற்கை தான் மாமனார். நான் சொன்னேன், இயற்கை தான் மாமனார், இயற்கை தான் மாமியா, இயற்கை தான் கடவுள், இயற்கை தான் எல்லாம். அம்மா, கண்ணன், மச்சான், மாமன் எல்லாமே இயற்கை தான். நீ இதெல்லாம் சும்மான்ட்டேன் நான். நீ வச்சிருக்கிற இந்த சொந்த மதம்ல சும்மா. அவங்க தான் பிரச்சனை பண்ணுவாங்க, இயற்கை ஒன்றும் பிரச்சனை பண்ணன்றேன். இயற்கை வந்து புரிஞ்சுட்டீங்கன்னா, இப்ப இயற்கை நீங்க முழுமையா நம்பினீங்கன்னா எல்லாமே அதுதான். அப்படித்தானே ஆனந்து? ஆமாங்க, நீங்க சொன்ன கரெக்ட் தான். மற்றபடிக்கல நம்மளை சும்மாங்க. சுத்தி இருக்கிற எல்லாரும் நமக்கு பிரச்சனை தான் கொடுப்பாங்க. நம்மளை சுத்தி இருக்குங்க அத்தனை மாமன், மச்சான், பொண்டாட்டி, புள்ள, பேரன், பேத்தி எல்லாரும் நமக்கு பிரச்சனை தான் பண்ணுவாங்க. நல்லதே நான் என்ற அனுபவத்தில் தான் பாக்குறேன். என்னோட பேரனா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை தான். புரியுதுங்களா? அதெல்லாம் சும்மா நம்ம ஆசைக்கு கொஞ்சிக்கலாமே தவிர, ஐயோ ரொம்ப ஆபத்து, கடைசியில கொண்டு சிக்கலை கொண்டு விட்டுரும். ஏன்னா சரி குருவே. பார்த்துட்டேன். என்ன கேட்க வந்து கேட்க. ஆமா, உங்க ரிப்போர்ட்லாம் நல்லா தான் இருக்கு. உங்க ரிப்போர்ட்டே நல்லா தான் இருக்குதுங்க. அது 3000 4000க்கு என்னமோ அதெல்லாம் ஒரு பிரச்சனை. இப்ப அதான் பார்த்தேன், மறுபடியும் ராத்திரி பார்த்தேன். ராத்திரி 12:15 11:45 ரிப்போர்ட் எடுத்து பார்த்தேன். அப்பதான் பார்த்தேன் எல்லா ரிப்போர்ட்டும் கரெக்டா தான் இருக்கு. அப்புறம் ஹீமோகுளோபின் 14.5 இருக்கு. அதெல்லாம் 14.5 இருந்தா 12 இருந்தா என்ன? நம்ம வந்து இது வந்து உங்களுக்கு எனக்கு தான் பிரச்சனையை தவிர உலகத்தை, உங்களுக்கு எனக்கு, இது மருத்துவர் கூட இதை பத்தி சொல்லக்கூடாது. மருத்துவர் கூட நீங்க கேட்டாலும் நீங்க கேட்டாலும் அது நல்லா இருக்கு சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நல்லா இல்லைன்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கிறது தான் கேள்வி. அதுதான், இது சைக்காலஜி, சாதாரண விஷயம் இல்லை. என்னது? சாதாரண விஷயம் இல்ல. அதனால வந்து இது யாரும் ஒப்பீனியன் சொல்ல முடியாது. இப்ப நீங்க போய் ஒரு எம்எஸ் டாக்டர் போய் கேட்டீங்கன்னா, இதுல ஏதாவது குறைன்னு சொன்னானா, அந்த குறை இருக்குன்னு சொன்னான்னு வச்சுக்கங்க, குறை அவனா நல்லது பண்ண முடியாது. குறை நல்லது பண்ண முடியும்னு சொல்றவங்க தான் அதை பத்தி பேசணும். என்னது? குறைய நல்லது சரி பண்ண முடியும் மட்டும் தான் பேச முடியும். அவங்ககிட்ட போய் குறையே நல்லது முடியாத போய் நீ ரிப்போர்ட் காமிச்சு எனக்கு என்ன தெரியும்? ஒன்னும் தெரியாது. நான் ராத்திரி பார்த்தேன். அதை பார்த்தீங்கன்னா அந்த WBC நினைக்கிறேன், WBC அதெல்லாம் வருது. அதுல பாத்தீங்கன்னா 4000 வரணுங்கிற அவன் 4.5 அது 4000 12,000 வரைக்கும் இருக்கணும் WBCன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல போனா ஒயிட் பிளட் ஆர்பிசினா ரெட் பிளட் கவுண்ட். அப்புறம் WBCனா ஒயிட் பிளட் கவுண்ட், அதாவது வெள்ளை செல்லு, அப்புறம் வந்து சிகப்பு செல்லு. இதுதான் அடிப்படை, வேற ஒன்றும் இல்லை. இந்த சிகப்பு செல் வந்து 4000 இருக்கணும், 12,000 இருக்கணும். நான் கேட்கறேன் புற்றுநோய் வந்தவனா 100 வருஷம் உயிரோட இருக்கிறான், அவன்லாம் சாகுறது இல்லை. இங்கதான் பேலன்ஸ் பண்ணிக்குது உடம்பு. அதாவது புற்றுநோய் வந்த உடனே அர்த்தம், புற்றுநோய் வந்த உடனேயே யாரு சாகுறது இல்லை, அவனே 10 வருஷம் கழிச்சுதான் சாகுறான். அவனே 4 வருஷம் 5 வருஷம் 4 வருஷமா. எங்க ஊர்ல இன்னொருத்தர் இருக்கான், 26 வருஷமா புற்றுநோயோடு இருக்காரு, இன்னும் உயிரோட தான் இருக்காரு. ஏன் சாகுன்னு கேட்டா உடம்பு இம்யூனிட்டி அதிங்கிறான். அங்க வாமா அவனே, எனக்கு தெரியும் 26 வருஷமா புற்றுநோயில் இருக்கிறவன் இருந்துட்டு தான் இருக்கான். எனக்கு தெரியும், அவர் யாரு நல்லா தெரியும். அவர் பாத்தீங்கன்னா உடம்பு இழைச்சிதான் இருப்பாரு. அவர் சாப்பிட்றதே வெறும் அவர் சாப்பிட்றத பாத்தீங்கன்னா புற்றுநோய் வந்துட்டு என்ன தெரியுமா, புற்றுநோய் வந்துட்டா தானாவே உணவு நிறுத்திடும். என்னது? தானாவே உணவு அவனை அதுல தப்பிச்சுக்கிறாங்க. தானே உணவு, தண்ணி மட்டும் தண்ணி நீர் ஆகாரம் அப்படி சாப்பிட்டே இருந்தானா அவனால நடக்க முடியாது. அவன் நம்மள மாதிரி சராசரியா எதுவும் இருக்கவே முடியாது. நம்மளால சராசரியா அவனால இருக்கவே. ஆமா, அதனால அது ஓடிட்டு தான் இருக்கும். ஆனால் உண்மையாலுமே நாம வந்து அவர் என்ன அவர் எனக்கு தெரியுமே தவிர இந்த தத்துவம் எல்லாம் வந்து அவருக்கு புரியாது. நான் என்னைக்கு சொல்றேன்னா, இதை புரிஞ்சுக்கிட்டா உடம்பை சுத்தப்படுத்திடலாம். ஆனா அவருக்கு புரியறதுக்கான கேப்போ அது தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. நமக்கு அந்த நோக்கம் கிடையாது. அவன் செத்துட்டு போறான்னு அவருக்கு புரிய வைக்கவே முடியாது. ஏன்னா
எப்ப வந்து கல்வியிலேயே இல்லையோ அப்ப புரிய வைக்க முடியாது. எப்ப கல்வியிலேயே இல்லையோ. எனக்கு ஒரு எனக்கு ஒரு டவுட்டுங்க ஐயா. ம் இந்த மனநோயாளிங்க இருக்கிறாங்கல்ல, குழந்தைங்க, ஆமா மன வலிமை, ஆமா ஆமா ஆமா. மூளை வளர்ச்சி ம் குறைபாடு, ம் 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 ம். அது அது இயற்கையாவே பிறப்பே அப்படி. அதுக்கு எதுவும் இல்ல இல்ல அது இது கரெக்ட் கிடைக்குமா? தான் கரெக்ட் தான். அது வந்து என்ன பண்ணோம்னா இந்த குழந்தைகளுக்கு சில மன அழுத்த நோயில குழந்தைகளுக்கு மன அழுத்த நோயில ஒன்றும் கிடையாது. மனப்பக்குவம் வர்றதுக்கே 15 வருஷம் ஆகும். அது என்ன ஆகி போச்சுன்னா ம். குழந்தைகள் வந்து தன்னை உணர்வதற்கே 15 வருஷம் ஆகுங்கய்யா. குழந்தைகள் தன்னை யார் என்று உணர்வதற்கே 14 வருஷம் 15 வருஷம் ஆகும். அதான் 14-15 வருஷமா இருக்கிறாங்க. ஆனா இந்த இதுக்கு பேச்சு நல்ல பேச்சு ஆஹ் எல்லாம் ஆஹ் அது வருது. அது ஒண்ணு இல்ல சளி மந்தமா இருப்பான். புரிகிறது. நான் ஏற்கனவே பல நிகழ்ச்சி நான் சொல்லி இருக்கேன். இதே மாதிரிதான் ம். பருவத்தை மூணா பிரிக்கணும். மனித பருவத்தை மூணா பிரிக்கணும். நான் தைரியமே பிரிச்சிருக்கேன். இதை வந்து எங்கேயாவது ஒரு ம். நிரூபிக்கணும். மூணா பிரிச்சிருக்கேன். அதாவது அதாவது தாய்ப்பால் குடிக்கிற பருவம். இது நல்லா புரிஞ்சுக்கங்க. தாய்ப்பால் குடிக்கிற பருவம், அதற்கப்புறம் பல்லு முளைத்த பருவம், அதற்கப்புறம் உணவு பழக்கத்தை விடுகின்ற பருவம். இதெல்லாம் மாட்டிக்குவாங்க. இதில் எல்லாரும் மாட்டிடுவாங்க. இப்போ உணவு பழக்கத்தை விட்டுருக்கிறீங்கன்னா நம்ம குறைச்சிருக்கிறோம் அங்கதான். அப்படித்தானே அப்படித்தானே ஆனந்த்? ஆ, ஆ. உணவு ஆமா பழக்கத்தை ஆமா நம்ம ஆமா. குறைத்திருக்கிறோம், அவ்வளவுதான். சரி, இப்போ நீங்க இந்த 15 வயசு 14 வயசு 12 வயசு 13 வயசு ஒரு 1.5 2 வயசு தாண்டிட்டாவே அது பல்லு முளைச்சிருச்சு. 1.5 வயசு தாண்டிட்டாவே பல்லு முளைச்சிடும். ஆ. சரியா? இன்னைக்கெல்லாம் ஒரு ம். வருஷம் 1.5 எப்ப கடிக்க ஆரம்பிச்சு முதல்ல பல்லு 2 பல்லு முளைக்குது இல்லையா? அதுதான் பல்லு முளைக்கிற பாரு. முழுசா ம். வளர்றதுக்கு அந்த ஒரு டைம் எடுத்துக்கும் இல்லையா? ஆனால் ம். அது வந்து இயற்கையின் நோக்கம் என்ன தெரியுமா? கடிச்சு சாப்பிடுற பருவம் வந்து இந்த ஒரு 1.25 தொடங்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா வேவித்து இதே நான் விட முறுக்கு தோசையில வளர்த்துக்கிட்டு இருப்பேன். அங்கதான் தப்பே நடக்குது. ஏன்னா இந்த முறுக்கு தோசை ம். இட்லியில வளர்க்குறான் பாருங்க, அது அடிப்படையே தப்பு. அதனாலதான் அந்த குழந்தைகளுக்கு அந்த சளி ஏறி மூளை வேலை செய்யாம இருக்குது. புரியுதா? ம். இப்ப புரிஞ்சுக்குங்க. இவன் கொடுக்கிற உணவு இப்ப என்னுடைய பேர குழந்தைக்கு கடுமையான போராடிட்டு சண்டை போட்டு இயற்கை உணவு அரைமுறையும் உள்ள போயிட்டு இருக்குது. இல்லட்டா அந்த குழந்தைக்கு சளி ஏறிடும். ம். இப்ப என் பேர குழந்தை சளி இல்லாத காரணமே நான் அப்பப்ப இந்த இயற்கை உணவுகளை இப்ப இயற்கை உணவு பெரும்பாலும் கொடுப்பாங்க. காலையிலேயே வேவிச்சு கடை கொடுத்துருவாங்க, பழம் கொடுத்துருவாங்க, தர்பூசணி கொடுத்துருவாங்க, ஆப்பிள் கொடுத்துருவாங்க, கொய்யாப்பழம் அது போக முறுக்கு, அது முறுக்கு இருக்கு. அப்புறம் அது என்ன கார்ன் ஃபிளாக்ஸ், என்னமோ சாக்கோ ஃபிளாக்ஸ், எதுல ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் கலந்து கொடுப்பாங்க. அது என்னமோ கொடுத்து தொலைம்ப நான் என்னமோ பண்றது. அதெல்லாம் ஒரு பழக்கத்துக்கு நாகரிக பழக்கத்தை கார்ன் ஃபிளாக்ஸ் அது விளம்பரம் தான் ஆளை போட்டு கொள்ளுது. விளம்பரம் தான் ஆளை போட்டு ம். கொள்ளுவது. இப்படிங்கிறதுக்குள்ள விளம்பரம் 7 விளம்பரம் வந்துடும். அதை போட்டு அடிக்கிறது, பால் ஊத்தி அதை ஊத்தி அதில் வெங்காயம் என்னென்னவோ பண்றாங்க. நல்ல வேலை இந்த வெளிக்கு போற உணவு கொடுக்குறாங்க. நான் ஜூஸ் சாப்பிட்டுருக்கிறேன், அப்புறம் தர்பூசணி, அப்புறம் கொய்யாப்பழம், அப்புறம் இது புதுசா என் பேரை போய் பார்த்தீங்கன்னா இந்த நேந்திரம்பழம் இருக்குதுங்களா? அது நல்ல நேந்திரம்பழத்தை நல்லா பாருங்க. ஒன்றும் இல்லை, நீங்க அந்த சொல்ற குழந்தைக்கு இப்ப நீங்க ஒரு குழந்தை யாரோ சொல்றீங்கன்னு வச்சுக்கோமே, அந்த குழந்தைக்கு என்ன கொடுக்கணும் தெரியுங்களா? முதல்ல அந்த குழந்தைக்கு உள் சுத்தம் செய்யணும். உள் சுத்தம் செய்யும் பொழுது ஒண்ணு சிம்பிளான வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, நேந்திரம் பழம் பார்த்தீங்களா? நேந்திரம் பழத்தை தோலை உளிச்சுக்கிட்டு ஒரு பழம் எடுத்துக்கணும். எடுத்து அது முக்கா தருணத்துல இருக்கணும். ரொம்ப கணிச்சுதான் இருக்கக்கூடாது. முக்கா தருணம்னா நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த மாதிரி அதை வட்ட வட்ட நேந்திர பழம்னா என்னன்னு தெரியல. சிப்ஸ் போடுறாங்க. சிப்ஸ் சர நேந்திரம்னா வளர்த்தியா ஆஹா. இருக்கும். ஆமா, கேரளாவுல விளையுது இல்ல? வாழைப்பழமா? நேந்திர வாழைக்காய் தான். நேந்திர வாழைப்பழம், நேந்திர வாழைக்காய், நேந்திரம் சிப்ஸ்ம்பாங்க. புரியுதா? ஒரு காலத்துல கேரளால தான் ஃபேமஸ். இப்ப எல்லாம் இந்தியா பூரா விளையுது. திருச்சி மாவட்டம் அந்த நேந்திரம் பழத்தை வட்ட வட்டமா நறுக்கி தோசைக்கல்ல போடணும். போட்டு லேசா நெய் ஊத்திக்கணும். லேசா 2 சொட்டு நெய் ஊத்திட்டு கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டுக்கணும். போட்டோம்னா அழகா முருகி லேச நல்ல கும்பு கும்புன்னு மணக்கும். நெய் மணம் நல்ல பலகார மாதிரி மணக்கும். அதை வந்து உணவா கொடுத்துட்டு வரணும். அதை வந்து உணவா கொடுத்துட்டு வாங்க. அப்படி கொடுத்துட்டே வாங்க. 15 நாள் 1 மாசத்துல அந்த மூளை நோயெல்லாம் சரியாயிடும். வேற எதுவுமே கொடுக்க தேவையில்லை. கொடுத்து பாருங்களேன், சென்னலாயிடும். ஆனா கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க விட மாட்டாங்க. ஏன்னா சோறு கொடுக்கணும். விட மாட்டாங்க. தெரியாது. சோறுதான் ஏமாங்க. சோறு சாப்பிட்டா ஆரோக்கியம் வரணும் யாரும் நிரூபிக்கவே இல்லைங்க.
ம். இப்ப என்னைய நிரூபிக்கிறதுக்கு நான் எவ்வளவு போராடுறப்ப உங்களை நீங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நான் மெடிக்கல் ரிப்போர்ட் இப்ப நான் வாயில சொல்ல ஒத்துக்க மாட்டேன், மெடிக்கல் ரிப்போர்ட் எடுன்னு சொல்றேனே இல்லையா? ம்? ஆமாங்க சார். ஆமாங்க. இதுக்கு எவ்வளவு எனக்கு தெரியும், நீங்க 3000 4000 செலவு எனக்கு தெரியும். பின்ன என்ன பண்றது? கரெக்டுதான். வேற வழியே கிடையாது. நீ கரெக்டுதான். ஆமா அது நாளைக்கு அவன் ஃபீஸை கட்டக்கத்தே கட்டுறீங்க, ம். அப்படித்தானே கணேஷ்? இல்ல அது 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 இடத்த அது ஆமாங்க. இடத்தவங்க எனக்கு பின்னாடி இருக்கிறோன்னு நம்புறாங்க. கரெக்டா இருக்குன்ட்டு. இப்ப ஏன்னா இனி நான் வெறும் தண்ணியில இருக்குன்னு நான் நம்ப மாட்டேன். அதுதான் சுத்தம்ங்கிறது. சுத்தம் கடைசியில் தலையில பாருங்க, என்ன தப்பு பண்ணாலும் கடைசியே சுத்தத்துக்கு தண்ணிக்கு வந்தாகணும். நம்ம ம். ஃபைனல் கரெக்ட். ஆமா என்ன நீ தப்பு பண்ணாலும் சுத்தத்துக்கு தண்ணிக்கு வந்தாகணும். அது யாருக்குமே புரியலையே. ஆமாங்க. ம். இப்ப என் குழந்தைகளே இப்ப என் துணைவியாரே புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் தடுமாறிட்டு தான் இருக்கேன். என் துணைவியாரே இன்னும் எங்கிட்ட 25 வருஷமா இதை பழகிட்டு, நான் திருமணமாயி நான் 90 திருமணம் ஆனாலுமே இதை பத்தி நான் 25 வருஷம் பேசிட்டு தான் இருக்கிறேன். அவங்களுக்கு புரியுது. ஆமாங்க. ஆனா இந்த இந்த பேய் விட மாட்டேங்குது. உள்ள இருக்க ஒரு பேய் இருக்கு இல்லையா, அந்த பேய் விடாது. உள்ள ஒரு பேய் இருக்குதுங்கய்யா. ஆமாங்க. ஆமா. பேயினா அது விடாதுங்க. பேயின்னு எடுத்து வேற ஒண்ணும் இல்லை, நம்ம தான் பேய், வேற ஒண்ணும் கிடையாது. நமக்குள்ளேயே பேய் இருக்கு. நெகட்டிவ், வேற ஒண்ணும் இல்லை, நெகட்டிவ் தான் அதுக்கு பேரு. நெகட்டிவ் தான் அதுக்கு பேரு. ம். இன்னைக்கு நான் நேத்து ஒரு கதை பேசினேன் உங்ககிட்ட, அது உண்மையான செய்தி. அந்த திருவாசகத்துல அது சொல்லி நான் முடிச்சுக்க ம். போறேன். அது சொல்லிட்டு இந்த இவர் ரிப்போர்ட் படிக்க போறேன். இந்த ரிப்போர்ட் நான் பார்த்துட்டேன். யார் சண்முக ரிப்போர்ட் நல்லா இருக்கு. நல்லா இருக்குதுங்கிறது ஏதோ அது இது சமமா இருக்கான்னு பாத்துட்டு வரேன். நான் என்னன்னா ஒரு வருஷத்துக்கு அது சமமா இருக்கான்னு நான் பாத்துட்டு வரேன். எனக்கு உங்களுக்கு தான் பிரச்சனை, அவ்வளவுதான். ஏன்னா இதுல 3 பேர் தான் வர முடியும், நல்லா புரிஞ்சுக்கங்க. 3வது பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டுங்கிறது பிறருக்கு அல்ல, உங்களை சமாதானப்படுத்துவதற்கும் நீங்கள் கேட்கிற கேள்விக்கு ம். நான் பதில் சொல்லணும், நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். இந்த 3 பேரை தவிர உலகத்துல எவனும் உள்ள வரக்கூடாது, யாரு கருத்து சொல்லவும் கூடாது. சரிங்க. சொல்ல ஏன்னா முடியாதுங்களே. ஆஹ் சொல்றதுக்கு யாருக்கு வாய்ப்பு இல்லைங்களே. அப்ப யார்கிட்ட வேற நீங்க காட்டு, அப்ப யார்கிட்ட காட்டாது. மெடிக்கல் ரிப்போர்ட்டை நீங்க எனக்கு காட்டுங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். நாம அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டுங்கிறது அது பப்ளிக், அது யார், அது நம்ம குழுவுல போடலாம். பாரு அது முன்னேறி இப்ப நான் குழுவுல போடலான் இருக்கேன். அது காப்பி போட்டோ எடுக்கணும், இப்படி என்ன போட்டோ எடுத்துரும், அது போடலான் இருக்கேன். ஆனா யாருக்கு அது புரியாது, அது யாருக்கும் புரியவே புரியாது. என்ன நோய்க்கு மருந்து, என்ன நோய்க்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறது யாருக்கும் தெரியாது. ம். ஆமாங்க. நோயெல்லாம் யாரு இவர் என்னமோ ஒரு நோயின்னு சொன்னார், நான் சொல்லி நோயே இல்லைன்ட்டு. நான் யாரா இருந்தாலும் முதல் நோய் இல்லைன்னு சொல்லிடுவேன். முதல்ல நோயே கிடையாது. நோய் இல்லை. நோயே நான் ஏன் அதுக்கு பெருசா பேசுவேன், சரிவே ஐயா எனக்கு அந்த பிரச்சனை, ஐயோ அது நோயே கிடையாதுயா அப்படின்ற. அதனால நோயை அழிக்கிறப்ப என்னோட யாருக்குமே முடியாது. இப்ப ஐயா திருமரண ஐயா இருக்காது, அவர் பத்தி நோயை பத்தி கேட்கவே இல்லை. எல்லாம் நல்லா இருப்போங்கன்ட்டேன் நான். என்னது நல்லா எல்லாம் நல்லா இப்ப நல்லா ஆயிட்டாரு. சார். அது என்ன ப்ராப்ளம்னா, அந்த வலியெல்லாம் உங்களுக்கு நாங்க சொல்ல வேண்டியதாகுது. அது நோய் இல்லைன்னு சொல்றீங்களா, அப்ப எங்களுக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. ஆமா நோய் இல்லைன்னு அது எனக்கு தெரியுது, நோய் இல்லை. இப்ப டாக்டர் போய் நோயினா அவன் சொல்லுவான், மிரட்டுவான், ஐயா அந்த இருக்கு செத்து போயிடுவா அப்படி இப்படி. நான் சொல்லுவேன், ஐயோ இது நோயே இல்லையா, நோயே இல்லைன்னா அப்புறம் எப்படி நோய், நோய் நல்லா இப்ப நான் மருந்தா கொடுக்குறேன், மருந்து இல்ல மாத்திரை இல்லை, எப்படி பார்த்து உங்க சிஸ்டத்தை பார்த்தா கரெக்டா எல்லாம் நல்லாயிட்டு வருது. அந்த கரெக்டா இந்த 4000 கிட்ட அது 3600 3700 இருக்குது. அது என்ன, அது இருந்தா என்ன, இப்போ நல்லா தானே இருக்கிறீங்க. சரி 4000 வரதுக்கு 400 பாயிண்ட், அது ஏங்க அது உடம்பு முடிவு பண்ணுது. என்னது உடம்பு முடிவு உடம்பு தான். உடம்பு முடிவு பண்ணுது, அது டிசைன் பண்ணிட்டு இருக்குது. நீ உட்கார்ந்துட்டு போய் அது 7000 கேட்டு 8000 கொண்டு போனா கமெண்ட் பண்ண பாக்கல. நீ அப்படின்னா மத்ததெல்லாம் மாறி இருக்குல்ல, அதுக்கு யார் கமெண்ட் பண்ணாங்க? மத்ததெல்லாம் மாறி இருக்கு. நீங்க 14.5, இந்த 14.5 நான் பார்த்து, அது ரெஃபரன்ஸ் வேல்யூ வேற. உங்களை ரெஃபரன்ஸ் வேல்யூங்கிறது பாத்தீங்கன்னா இத்தனை இருந்து இத்தனை இருக்கணும்பா. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 14 ஹீமோகுளோபின் 14.5 இருக்குது, நான் பார்த்தேன். மற்ற யூரின் கிரீன் எல்லாம் பக்காவா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குதுங்க. கொலஸ்ட்ரால் பார்த்தா 90, சுகர் பார்த்தீங்கன்னா 90 தான் இருக்கு உங்களுக்கு. சிலருக்கு எனக்கெல்லாம் 110 இருக்கு. இப்ப செக் பண்ணி எனக்கு 110 இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு 90 இருக்குது, இனி எனக்கு ஏன் 90 இல்லைன்னா அதெல்லாம் கேத்துக்கு ஏங்க. அவருக்கு அவர் சாப்பிட்டுட்டே போய் செக் பண்ணுவாரு, திருமாறு அவர் பார்த்தீங்கன்னா நார்மலாவே இருக்கும். ஆச்சரியமா இருக்கும். என்ன அவர் காப்பிதான் குடிச்சிட்டு போய் பார்ப்பாரு, அப்படித்தானே திருமாறன்? ஆனா அங்க லேபுக்காரனே பார்த்து என்னங்க ஒண்ணுமே ஏறல அப்படிங்கிறாப்புல. அதுதான் இங்க விஞ்ஞானம். என்ன இவ்வளவு சாப்பிட்டு வந்திருக்கீங்க, ஒண்ணுமே ஏறல. அதுதான் சயின்ஸ், அது மேஜிக். அது அவனையிலே ஏமாத்துறது யாரு? வெள்ளைக்காரனவே ஏமாத்துறதா நம்ம உடம்பு. அதனால இதுல அது எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா,
ஐயோ நல்லா தான் இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா 4000 கிட்ட வரல. அது உடனே யாரும் பாத்துட்டாங்களான்னு தெரியுது. 4000 கிட்ட சரி. அதுக்கு என்ன, அதுக்கு ஆப்பிள் சாப்பிட்டா சரியா போகுமா? ஆகல. உடனே ஆப்பிள் சாப்பிடு, உடனே பேரிச்சம்பழம் சாப்பிடு, அந்த புரடையில உடம்பு அதெல்லாம் ஏத்துக்காது. உடம்பு கிளீன் மட்டும்தான் பண்ணும். உடம்பு கிளீன் கிளீன் மட்டும்தான் மட்டும் பண்ணும். தான். கிளீன் பண்றதுக்கான உணவு என்ன கொடுக்குறேங்கிறத கேள்வி. அதாவது இப்ப என்ன சொல்றேன்னா, ஆப்பிள் சாப்பிட்டா டாக்டர் பக்கத்தால இருப்பாரு, அத்தனையும் போய் என்னது, அத்தனையும் போய் அத்தனையும் போய். ஆப்பிள் சாப்பிட்டா டாக்டர் வீட்டுல இருப்பாராம். அடேங்கப்பா. அப்படின்னா டாக்டர் வீட்டுல எவனும் சக்கரை நோய் புற்றுநோய் இல்லையா? எல்லாரும் எல்லா டாக்டருக்கும் நோயாளிகள் தான். எல்லா டாக்டர்களுமே நோயாளிகளா? அது மட்டுமே. அமெரிக்காவில் ஆப்பிள் விளைவிக்கிறாங்க, அவங்களுக்கு யாரும் நோய் வியாதி இல்லைங்களே. அதுதான் நல்ல. இந்த கேள்வி யாரும் கேட்கறது இல்லையா? இந்த கேள்வி நீங்க தானே கேக்குறீங்க. அந்த கேள்வி நீங்க கேட்டீங்க. இது மாதிரி யாருமே கேட்கறது இல்லையா? ஏன் அமெரிக்காவில் ஆப்பிள் விளைவிக்கிறீங்க, ஆப்பிரிக்கா அந்த இந்த டாக்டர் நோயே வர்றது இல்லையா? கேள்வி கேட்கறது இல்ல. பேஷண்டே கிடையாது அப்ப அமெரிக்காவில். ஆப்பிள சாப்பிட்டு ஆமா, மெடிக்கலே கிடையாது. மெடிக்கலே கிடையாது. ஆனா உலகத்துல எங்கடா மெடிக்கல் கேட்டீங்கன்னா, உலகத்துல டாப் மெடிக்கலே வந்து அமெரிக்கா தான். அவன் தான் உலகத்துல அத்தனை திருட்டுத்தனத்துக்காரன் அமெரிக்கா தான். அப்ப என்ன, அவனே வந்து உலக சுகாதார மையத்தை அவனே மிரட்டுவான். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனை மிரட்டுறது இவன் தான் மிரட்டுவான். யாரு? அமெரிக்கா தான் மிரட்டுவான். ஏன்னா இப்ப இந்த 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 சளி தொந்தரவு, இந்த கோவிட்னு ஒண்ணு வந்தது இல்லையா? சளி கோவிட் இல்லையா? அந்த டைம்ல இந்த அமெரிக்காக்காரனுக்கும் அந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பயங்கரமான கருத்து மோதல். நீ தப்பா சொல்றீங்கிறான் இவன். ஏன்னா இவன் தான் ஃபண்டு கொடுக்குறவன். இவன் நிறைய ஃபண்டு அவன் கொடுக்குறான். இந்த பணம் எவன் கொடுக்குறான்னு அவன் பக்கம் அவன் திருப்பு. பணம் நான் கொடுக்குறேன்ல, எனக்கு சாதகமா பேசி நம்ம மிரட்டணும். அவன் முடியாதுன்ட்டான். நான் அதெல்லாம் முடியாதுடா அப்படிங்கிறான். சரி, அதுவே இருந்துட்டு போட்டு. அதாவது பணம் படைத்தவன் எதையும் மிரட்டலாம் நினைக்கிறான் பாருங்க. அதுதான் உலகத்துக்கு ரொம்ப மோசமானது. உலகத்துக்கு அதாவது எங்க ஊர்ல டாக்டர் தான், அவர் எம்டி தான். அவரே வந்து கேன்சர் வந்து செத்துட்டாரு. ஆமாங்க. ரொம்ப ஆமா. எங்க அம்மாவுக்கு கரெக்டா சொல்லிட்டீங்க. எங்க அம்மாவுக்கு நான் சொல்றது 35 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மாவுக்கு புற்றுநோய் வந்து மார்பகத்தை புற்றுநோய் வந்து எடுத்துட்டாங்க. அந்த டாக்டர் பேரு என்னவோ வைத்தியநாதன் பேர் மறந்து போச்சு. அவர்கிட்ட தான் நாங்க 40 வருஷத்துக்கு முன்னாடி 40 வருஷத்துக்கு முன்னாடி கேட்க போனேன். இல்லைங்க அந்த அம்மா தாங்காதுங்க, அவ்வளவுதாங்க, இதுக்கெல்லாம் மருந்தே கிடையாதுங்க, சும்மா போயிட்டு வாங்கன்ட்டாங்க. கடைசியில் அதே டாக்டரு ஒரு 26 வருஷம் கழிச்சு அவன் புற்றுநோய் சேர்த்தான். அதே டாக்டர். நான் நினைச்சேன், எங்க குழந்தைகிட்ட சொன்னேன், பாத்தியா இவன் தான் சொன்னா. கடைசி அந்த டாக்டருக்கே புற்றுநோய் வந்து செத்து போனான். அப்புறம் வைத்தியநாதனே ஜெகநாதனே என்னமோ பேர் மறந்துட்டேன் நான். நித்யானந்தன் ஒரு டாக்டர். நித்யானந்தன். ஆனா நித்திய ஆனந்தம்னா எப்பவுமே சாகாம இருக்கிறவன்னு அர்த்தம். இதை விட இன்னொரு கூத்து எப்படின்னா, எனக்கு இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு. கொடுமையான பிரச்சனை அது. சுவாசமே தெரியாது. அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா, எங்க சொந்தக்காரங்க ஒருத்தர நம்ம அண்ணன் வேணும், அவர் இஎன்டி டாக்டர். அவர்கிட்ட போய் காமிச்ச போது அந்த மூக்குள்ள பஞ்சர் பண்ணி அந்த உள்ள சளியால எடுத்தாங்க. சளி பஞ்சர் பண்ணி உள்ள இருந்து தண்ணி பீச்சு விட்டு ஒரு பக்கம் அது இன்னொரு பக்கம் சளி பூரா வெளியே வந்துடும். இது மாதிரி உள்ள இருக்கிற சளியை பூரா எடுத்தாங்க. கடைசியில வந்து அவர் ஒரு இஎன்டி டாக்டரு. அவருக்கே சைனஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு. அவருக்கு சைனஸ் டாக்டர். ஆமா, அவரு போய் இன்னொரு இஎன்டி கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு. ஆனா எதுவுமே சரியாகல. ஒரு டாக்டரு இஎன்டி அவர் நோயை அவராலே காப்பாற்ற முடியல. உண்மைதான் ஐயா. சொல்லுங்க. கடைசியில அவரே வந்து அட்டாக் வந்து இறந்துட்டாரு. இப்போ கரெக்ட் தான். அதாவது வந்து ஒரு டாக்டர் இருக்கிறவங்க தன் நோயை தானாலே காப்பாற்ற முடியல. இதுல 2 நாளைக்கு உண்மை இந்த 2 நாளைக்கு முன்னாடி 6:30 முடிச்சுக்கலாம். நான் 5 நிமிஷம் தான் பேசுறேன். எல்லாத்துக்கும் வேலை. அப்புறம் ஐயா கிளம்பணும். எல்லாரும் அவரு வேலைக்கு கிளம்பணும். யாரு? பெங்களூர் ஆனந்த் வேலைக்கு கிளம்பணும். புரியுதுங்களா? சரி, நீங்களே வேலைக்கு கிளம்பணும். ஒரு 5 நிமிஷம் தான் சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த மதுரை சுந்தர் ஐயா கூட போயிட்டு இருக்கும் பொழுது
வண்டியில போயிட்டு இருந்தேன். 4 நாளைக்கு முன்னாடி நான் மதுரை தான் இருந்தேன். அப்ப இங்க ஒரு நியூரோ சர்ஜன் இருக்காருன்னு சொன்னாரு. ஸ்பெஷல் டாக்டர், சூப்பர் ஸ்பெஷல் டாக்டர். அவரு ஒரு நாளைக்கு எத்தனையோ அப்பாயின்மெண்ட். அவர் சொல்றாரு, கார் கடந்து போறதுக்கு அப்புறம் இவர் தானுங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புற்றுநோய் வந்து செத்தாருங்கிறார். நியூரோ சர்ஜன். என்னது? மதுரையிலே டாப் மோஸ்ட், மதுரையிலேயே டாப் மோஸ்ட் மூளைக்கு நரம்பு இருக்கு. அவருக்கே கடுமையான புற்றுநோய் வந்து செத்து போனாருன்னு சொன்னாரு. புரியுதா? அப்ப இந்த உணவு தாங்க நம்மள கொள்ளுதுன்னு யாருமே சொல்றது இல்ல. உணவு தான் கண்டுபிடிக்க முடியல. இதை நான் தைரியமே ஆமா, இதை தைரியமே பேசுறதுக்கு வெங்கடேசனுக்கு மட்டும்தான் இந்த தைரியம் வந்தது. அதுக்கப்புறம் எனக்கு இந்த தைரியம் வந்து. உலகத்துல வேற யாருக்கும் தைரியம் கிடையாது. உலகத்துல யாருக்கும் எனக்கு அந்த தைரியம் இருக்குயா, அவ்வளவுதான். அதனாலதான் நீ எப்படியாவது ஐஐடியில் நிரூபிக்கணும்னு முயற்சி பண்ணி இன்னைக்கு அனைமே நீங்க ரெஜிஸ்டர்ல அனுப்பிச்சிடும்னு நினைக்கிறேன். அது கடிதமா டைப் பண்ணியாச்சு, அனுப்புவேன். அவன் அனுப்பிச்சு படிச்சு அவன் மேல வந்து என்ன நடக்குன்னு தெரியும். அது ஒரு வருஷம் ஆகலாம். சரி இருக்கட்டும். அந்த ரெஜிஸ்டர்ல அனுப்புறது தான் ஃபர்ஸ்ட். ரெஜிஸ்டர்ல அதை இவர் தான் சொன்ன, ஐயா தான் சொன்னாரு, சுந்தர் தான், நீங்க ரெஜிஸ்டர்ல அனுப்புங்க, அந்த அக்னாலஜ் மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த முறை முயற்சி பண்ணலாம் அப்படின்னு. ஏற்கனவே நான் வந்து ஐஐடிக்கு அனுப்பிச்சிருக்கேன், வெறும் புத்தகத்தை அனுப்பிச்சிட்டு படிக்க சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ரெஜிஸ்டர்ல அனுப்ப போறேன் ஐஐடியில. உங்களுக்கு கூட இங்கிலீஷ்ல அனுப்பிச்சிருக்கேன், நீங்க யாரு கூட அனுப்பலாம். பார்த்தேங்க. அது யாரோ நீங்க உங்க இன்ஜினியருக்குலாம் அனுப்புங்க. உங்க இன்ஜினியரே இருப்பாங்க, இங்கிலீஷ் தெரியுமில்ல, அனுப்புங்க, படிச்சு பார்க்கட்டும். இன்னிலாம் இன்ஜினியர்னு தெரிஞ்சுட்டா 10 லட்ச ரூபா ஃபீஸ். அதெல்லாம் முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் இன்ஜினியர் வந்துட்டு அவனுக்கு 10 லட்ச ரூபா ஃபீஸ் கொடுத்தா கொடுக்கணும். ஏன் பொண்ணுக்கு படிக்க வரைக்கும் 50 லட்சம் வேணும், எங்க போறது? இவங்ககிட்ட தான் பணம் வாங்கணும். நான் அது முடிவு பண்ணிட்டேன் நேத்தே. இனிமேல் இந்த கேன்சல் பண்ணிட்டேன் எல்லாத்தையும். இந்த 2 லட்சம் 2 எல்லாம் கேன்சல் தான். இனிமேல் பணத்தை கட்டிட்டு தான் உள்ள வரணும். இனிமேல் எனக்கு ஆராய்ச்சி பண்றதுக்கு பணம் தேவைங்க. யார்கிட்ட போய் பிச்சை எடுக்கிறது? கடவுள்கிட்ட போய் பிச்சை எடுக்க முடியுமா? கடவுள் தான் கொடுக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு. கடவுள் என்னைக்கு கொடுக்க? அது நான் தான் ஆராய்ச்சிக்காக கொடுறானா, அப்பவும் கொடுக்க மாட்டேங்கிறாரு கடவுள். அப்படி இந்த கடவுள் நம்பலாமா? நம்ம அவர் சொல்றாரு உனக்கு திறமை இருக்குல்ல பண்ணிக்கிறாரு. உனக்கு தான் திறமை. அவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு தான் இவ்வளவு வித்த தெரியும் இல்லையா, வித்த தெரியும் போது அதை பயன்படுத்த வேண்டியதானே. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னா, இனிமேல் இன்ஜினியர் டாக்டருக்கு வைத்தியம் பார்க்கலாம்னு முடிவு பண்ணிருக்கு. இது இவனுக்கு மட்டும் வைத்தியம் பார்க்கலாம். ஏன்னா இந்த சயின்ஸ் வந்து ஐஐடியில நிரூபிச்சுட்டேன்னா நான் பெரிய பணக்காரன் ஆயிருவேன். என்னது? ஐஐடியில மட்டும் நான் ஒண்ணு இல்லைங்க, 100 நாள் இருந்தா போதும். எத்தனை நாள்? 360 நாள் தேவையில்லை, 8 நாள் இருந்தாவே கண்டுபிடிச்சிடும். எத்தனை நாள்? வெறும் 8 நாள். அவங்களுக்கு 30 நாள் இருந்தாலே போதும். பரிசோதனைக்கு அவ்வளவுதாங்க தேவை. அவ்வளவு 30 நாள் தான், அதுக்கு மேல ஒண்ணும் தேவையில்லை. எனக்கு தெரியும். சும்மா 30 இல்லைன்னா 48 நாள். லாஸ்ட் 48 நாள் ஒரு மண்டலம். அவ்வளவுதான். அதுக்கு மேல அவனுக்கு டைம் வேண்டாமா? நம்மள பாத்துட்டு தான் அவங்க இருக்கிற வேலையை. அவங்க பிளட் டெஸ்ட் அவன் பாத்துருவான். முதல்ல வெயிட்ட போடுவான், எம்ஆர்ஐ ஸ்கேன் வைப்பான், உள்ள எதுன்னு பாப்பான். ஒண்ணு இல்லையா, லிக்விட் ஜூஸா அதை பார்ப்பான், லிக்விடைய குவான்டிட்டி பார்ப்பான். அதுலயும் இல்லையா, லிக்விட் எல்லாம் உணவே இல்லைட்டா. லிக்விடு டீ காபி மோர் தயிர் இதெல்லாம் உணவு கிடையாதுட்டா. என்னது? உணவே கிடையாது. நீ காப்பி குடிச்சாலும் உணவு இல்ல, ஜூஸ் சாப்பிட்டாலும் இதெல்லாம் உணவே கிடையாதுங்க. அவன் பன்றிக்கறி சாப்பிட்டா மட்டும்தான் உணவுங்கிறான். அட்டிய மாட்டிக்கிட்டான். அவனே மாட்டிக்கிட்டான். பன்றிக்கறி சாப்பிட்டுட்டு நல்ல ரொட்டி மாதிரி பன்னு வச்சு பன்னிக்கறி திங்கணும், அதுதான் உணவுங்கிறான். அதாவது பன்னிக்கறியும் பர்கர் அவனே சொல்லி அவனே மாட்டிக்கிட்டான். இப்ப நம்ம கிட்ட பர்கரும் கிடையாது. நம்ம நாட்டுல எங்க பன்னிக்கறி பர்கர் இதெல்லாம் எங்க வந்ததுன்னு ஒண்ணுமே எனக்கு புரியல. அதை நம்புறாங்க நம்ம தமிழர்கள். இந்தியர்களே வச்சுக்குமே, இந்தியர்கள் என்ன நம்புறான்னா, இந்த புரோட்டாவும் கறியும் தான் ஆரோக்கியம் நினைக்கிறான். அதாவது வெள்ளை சோறும் ஆட்டிறைச்சி, ஆட்டுக்கறியுமே இந்த வெள்ளை சோறும் ஆட்டுக்கறியுமே வெள்ளை சோறு போட்டு பிணைஞ்சு அடிக்கிறது. அப்படியே அடன்னு அடிக்கிறது ஃபுல் கட். இது இவன் எல்லாம் ஒண்ணுதான். இந்த பர்கரும் பன்னிக்கறியும் ஒண்ணுதான், வெள்ளை சோறுமே ஆட்டுக்கறி ஒண்ணுதான். ரெண்டும் இறைச்சி மாறுதுங்க. அவன் நாட்டுல பன்னி மாடு சாப்பிடறான், நம்ம நாட்டுல ஆடு சாப்பிடறான், அவ்வளவுதானே. சரி, வெள்ளச்சோறு சாம்பாரு அது அது கொஞ்சம் என்னன்னா, அது மூத்தகுடி இது இலகுடி. அது மூத்தகுடி இது இலைகுடி. அது வந்து மூத்தகுடி. அதாவது வெள்ளச்சோறுமே இறைச்சியுமே மூத்தகுடி. இந்த வெள்ளச்சோறு சாம்பாருங்கிறது இலைகுடி. நோயில அவர் நோயில முதலிடம்.
அதனாலதான் ஒண்ணும் இல்லைங்க ஐயா, ஒண்ணுமே இல்ல. ரகசியம் என்னன்னா, வெள்ளைச்சோறு மட்டும் விட்டுட்டு காய்கறி சாப்பிட்டீங்கன்னா எல்லா நோயும் நல்லாயிரும். ஆனா எல்லா நோயும் நல்லாயிரும். அது வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க. யாரு வீட்டுல 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 ஒத்துக்க மாட்டாங்க. முதல்ல அங்கிருந்து அகேன்ஸ்ட் சண்டை அங்கிருந்து தான் கிளம்பு. அது அதுதான் கூடவே இருக்கிறாங்களா, நீ நல்லா கூடாதுன்றதுக்கோசரம் கூட வச்சுருக்கிறது நாம. நம்ம எதிரி யாருன்னா நமக்கு யார் சமைச்சு போடுறாங்களோ அவதான் எதிரி. இத நான் புரிஞ்சுக்கிறதுக்கு பல ஆண்டாச்சுங்க. இது யாரா எதிரின்னு பார்த்தா கடைசியில பொண்டாட்டிதான் எதிரி. இது எனக்கு ரொம்ப நாளா புரியவே இல்லை. கல்யாணமாய் கூட புரியல. எங்கடா பிரச்சனை வருது நான் கடைசியில வீட்டுக்காரதான் பிரச்சனை. சரி, இது விவசாயமே இன்னைக்கு செஞ்சிருக்கிறது சாப்பிட்டுருங்க. ஆமா சாப்பிட்டுருங்க. அப்புறம் தான் தெரியுது சரி, மனைவி மேல குற்றம்னா மனைவிக்கு இந்த உணவை பத்தி தெரியல. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த உணவு கணவனை காப்பாத்து நினைக்கிறான் பாருங்க, அது அடிப்படையே தப்பு. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஞானம் இல்லை. அவங்களுக்கு உண்மையாலுமே பெண்கள் அறிவாளிகள் தான். ஆனால் பெண்களுக்கு தவறான கல்வி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. தவறான கல்வி கொடுக்கப்பா உங்களுக்கு ஏன் நோய் வந்ததுன்னா, நீங்க வீட்டுல இருந்து நீங்க ஏன் நோய் வந்ததுன்னு வீட்டுல சமைச்சு கொடுக்கறதானே சாப்பிட்டீங்க. வேற எங்க போய் சாப்பிட்டீங்களா? அது எங்கேயோ கல்யாணத்துக்கு போறா, ஒரு நாளைக்கு கடைக்கு போறா, அதெல்லாம் விட்டுருங்க. ரெகுலரா எங்க சாப்பிடுறீங்க? அப்ப பிரச்சனை எங்க இருந்து தொடங்குது? கரெக்ட். அவர் பாரு, இவர் கல்யாணம் ஆகாதவர் தப்பிச்சுட்டாரு. யாருங்க? ஆனது கல்யாணம் ஆகலாம். என்ன நினைச்சாலே கல்யாணம் வேணான்ட்டாரு. இந்த மாதிரி எங்கிட்ட 4-5 பேர் இருக்காங்க. இப்ப எங்கிட்ட கல்யாணம் ஆகாது எங்கிட்ட பயிற்சி பெறவங்க 4-5 பேர் இருக்காங்க. இப்ப அவங்களும் சுதந்திரமா இருக்கிறாங்க. பயங்கர சுதந்திரம். என்னது? ஆனா ஒண்ணு, ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு பிரச்சனை இருக்கதான் செய்யும். அவங்க குடும்பத்துக்கு, அவங்க குடும்ப பொறுப்புல இவங்க தலையில வந்துருக்கு பாருங்க. யாரு கல்யாணம் ஆகலையோ அவங்க தலையில எல்லா பொறுப்பையும் அமுத்துவாங்க. நீ சும்மாதானே இருக்கிற, அதை செய்யி, அக்காவை காப்பாத்து, தங்கச்சி காப்பாத்து, மாமனை காப்பாத்து, எல்லா பொறுப்பும் அவங்க தலையில வச்சு அமுக்குவாங்க. அப்படித்தானே ஆனந்து? ஆமாங்க. இவரு பார்த்தா இவரு என்ன பண்ணாரு, அடுத்தவனுக்கு சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருக்காரு. இவர் என்ன பண்றாருன்னா, அடுத்தவனுக்கு இவர் காசு பூரா அங்க போயிருது. இவர் சம்பாதிக்கிறது பூரா சொந்தக்காரனுக்கு, மாமனுக்கு, மச்சானுக்கு, அம்மா இப்படி போயிருது. இவருக்கு ஆமா, இவரு பாத்தீங்கன்னா சிம்பிளா தான் பார்த்தேன். வீட்டுல சிம்பிளா தான் இருக்காரு. பெரிய ஆடம்பரம் சிம்பிளா ஒரு ஸ்கூட்டர் வச்சிருக்காரு. வேலைக்கு போற ஒரு ஸ்கூட்டர் வச்சிருக்காரு. சிம்பிளா இருக்காரு. அவ்வளவுதான். அதுக்கு மேல அங்க ஒண்ணும் பண்ண முடியாது. பிடிங்கிடுறாங்க. பணம் பூரா டை குடிக்கிடுவாங்க. எனக்கே 10,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு. சிம்பிளா எனக்கே 10,000 ரூபாய் செலவு பண்ணாருங்க. விடவே மாட்டேன்ட்டாரு. பஸ், காரு, அது பேக்குக்கே 2,000 வாங்கி கொடுத்தாரு. என்ன நம்ம 10,000 எனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காரு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நான் விஷயத்துக்கு வரேன், நேரமாச்சு. ஆகையினால இந்த 29ஆம் பாடத்துல என்ன சொல்றாருன்னா, அதை சொல்லி மறந்தே போச்சு. இது படிச்சிருக்கீங்க. 29ஆம் பாடத்துல ஒரு முறையாவது, இதோட சொல்லி முடிக்க போறேன், ஒரு முறையாவது உள் சுத்தம் செய்து பழகியவர் மட்டும்தான் நீர் பயிற்சிக்கு வர வேண்டும் சொல்றாரு. அப்படின்னா அந்த நியூட்ரல் பாயிண்ட கண்டுபிடிச்சதுக்கு அதனால நான் உங்களுக்கு அதிகமா 2 நாள் முன்னாடிக்கு மேல போடுறது இல்லை. ஏன்னா அந்த நியூட்ரல் பாயிண்ட் அந்த நியூட்ரல் பாயிண்ட்னா அந்த சைபருக்கு போய் நிக்கிற வரைக்கும் பிரேக் பண்ணி உடைச்சுதான் சாப்பிட்டு தான் மெல்ல தான் கொண்டு வரணும். அப்படி வர்றப்ப நியூட்ரல் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அதனால அந்த 29ஆம் பாடத்தை படிக்க மறுபடியும் நம்ம 10 மணிக்கு 12 மணிக்கு வாய்ப்பு இருந்தா பேசலாம். சரியா? நேரம் மாட்டோம். நன்றி. உங்க ரிப்போர்ட் நல்லா இருக்குதுங்க ஐயா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? சரி குரு. நன்றி. நன்றி. அனைவருக்கும் நன்றி.